Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Redmi இருந்து ஒரு புது மொபைலை கொண்டு வர போறாங்க. Redmi 9 Power அப்படின்ற நேம்ல இந்த மொபைலை வர 17ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. உண்மையா சொல்லணும்னா முதல் முறையா Redmi இருந்து ஒரு மொபைலை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மொபைல் எதுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கிட்டு இதை விட நிறைய நல்ல மொபைல் இந்தியாவில் இருக்க தான் செய்யுது, ஏன் லான்ச் பண்றாங்க அப்படின்னு தோண வச்ச ஒரு மொபைலா இது இருந்தது. ஸோ அதனால இந்த வீடியோல ரெட்மியோட Redmi 9 Power இந்த மொபைலை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். எப்ப லான்ச் ஆகும், என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை என்ன பிரைஸ்ல வந்தா வாங்கலாம், எல்லாமே பாப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு, இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. இந்த மொபைலை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ரெட்மியோட Redmi Note 9 4G அப்படின்ற நேம்ல சைனால வந்த மொபைலை லைட்டா சேஞ்ச் பண்ணி இந்தியால கொண்டு வராங்க. அது என்ன லைட்டா சேஞ்ச் அப்படின்றதையும் சேர்த்தே பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பத்தி பார்த்துருவோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 3க்கான ப்ரொடக்ஷன் இருக்கு. அது போக இங்க LCD டிஸ்பிளே தான், ரிஃப்ரெஷ் ரேட் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் எதுவும் கிடையாது. இங்க டியூ டிராப் நாச்சோட கொண்டு வராங்க. அடுத்து இதனோட பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான். இதுல கொட்டை எழுத்துல Redmi அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை ஏன் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, இருந்தாலும் அந்த லோகோ பிளேஸ்மெண்ட் அந்த பேக்கோட பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. லோகோவை எப்பவுமே எல்லா பிராண்டும் அவங்களோட மொபைல்ல கொட்டை எழுத்துல கொண்டு வருது. சரி, அதை தள்ளி வச்சாலும் இங்க இந்த மொபைல்ல 4 கேமராஸ் கொடுக்க போறாங்க. இங்க மெயின் கேமரா 48 MP-க்கான மெயின் கேமரா. அது போக எப்பவுமே எதிர்பார்க்கிறது தான் 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வருது. இங்க பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்ல, சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு மூவ் ஆயிருக்காங்க. இந்த மொபைல்ல இருக்கிறதுலே பெருசா அவங்க பேசுற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்கு. இந்த ஒன்ன சொல்லிட்டு இந்த மொபைலை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா மொபைல் அப்படிதான் இருக்கு. இதுல 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இன்டர்னல்ல ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸர் கொடுத்துட்டு இதுதான் ரொம்ப சிறந்த ப்ராசஸர், ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அப்படின்னு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. சோ ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸரோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. இங்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா MIUI 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது. இது ஒண்ணுதான் இதுல இருக்கிற நல்ல விஷயம். கூடவே இங்க 6GB 128GB தான் பேஸ் வேரியண்டா கொண்டு வராங்க. சரி, இந்த மொபைல் நல்லதாண்டா இருக்கு, எதுக்குடா இந்த மொபைலை பத்தி நீ இப்படி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொபைல் என்ன பிரைஸ்க்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மொபைல் 10 இருந்து 12,000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள வருது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ரெட்மியோட மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மியோட Redmi Note 9 ஏற்கனவே அவைலபிளா இருக்கு. அதுவே ஒரு 4G தான். இப்ப இந்த மொபைலை 9 Power அப்படின்ற நேம்ல கொண்டு வராங்க. இங்க இந்த மொபைலையும் அந்த மொபைலையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மொபைல்ல பஞ்ச் ஹோல் நாட்ச் வித் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த மொபைல்ல வெறும் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் தான் இருக்கு. அதே மாதிரி அந்த மொபைல்ல பஞ்ச் ஹோல் நாட்ச், இதுல டியூ டிராப் நாட்ச். அந்த மொபைல்ல பிரைட்னஸ் ரொம்பவே அதிகம், இதுல பிரைட்னஸ் ரொம்பவே கம்மி. அது போக இங்க ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 9ல 13 MB-யும் இதுல 8 MB-யும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்க ப்ராசஸரை பத்தி சொல்லியே வேணும். Snapdragon 662 அப்படின்றது MediaTek G85 கம்மியான ப்ராசஸர் தான். இங்க யார் என்ன சொன்னாலும் அதை மாத்துறதுக்கு இல்ல. ஆனா இங்க நானோமீட்டர்ல மட்டும் பார்த்தா பவர் எஃபிஷியன்ட்டை மட்டும் பார்க்கும்போது இங்க 9 Power அப்படின்றது அதிகமா இருக்கும். இருந்தாலுமே இங்க 662 அப்படின்றது ரொம்ப நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா 665 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெட்மியோட Redmi Note 8 நம்ம பார்த்திருந்தோம். அதை விடவும் இது கம்மியான ப்ராசஸர் தான். ஏன்னா என்னதான் இந்த ப்ராசஸரோட பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாலும் Qualcomm ஒன்றும் பைத்தியக்காரங்க கிடையாது. நல்ல ப்ராசஸர்னா கண்டிப்பா நல்ல பேர் வச்சிருப்பாங்க. ஏன் 667 668 என்ன நேம்னாலும் வைக்கலாம். அவங்க 662 அப்படின்றத அதை விட கம்மியான நேம் வைக்கும் போதே தெரியுது இவங்க பைத்தியக்காரங்க இல்ல, ஒரு நல்ல அதை விட பெட்டரான ப்ராசஸர் இல்ல அப்படின்னு. தியரிட்டிக்கலா இங்க ஈக்குவலான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 9 விட டவுன் கிரேடடா வருது. அதனாலதான் இந்த மொபைல் வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இங்க Note 9 ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சோ இங்க இந்த மொபைலோட பிரைசிங்க பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை 6GB 128GB வேரியண்டா கொண்டு வந்து ஒரு 11-12,000 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா இங்க அதை விட கம்மியான ஸ்பெக்ஸ், அதை விட கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்றதுக்காக. அதை தாண்டி சேமான பிரைஸ்லயோ அல்லது 11,000 ரூபாய் பிரைஸ்ல 4GB 64GB வேரியண்டோ கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த்தே கிடையாது, வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மொபைல் பத்தி அவ்வளவுதான். இந்த மொபைலை வர 17ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. எல்லாத்த மாதிரியும் 6000 mAh பெரிய பேட்டரி, ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், ஸோ பிரைஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரியா அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிட்டு ஏன் அப்படின்றத சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.